பக்தர்களுக்கு நமஸ்காரம். யாவருக்கும் உரைப்போம் பதிவில் இன்னைக்கு நாம மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் வீற்றிருக்கக்கூடிய கமலாட்சி தேவி, பீமா சங்கர், அந்த கடவுள்களின் சிறப்பை தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க வீற்றிருக்க இந்த ஸ்தலம் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுள் ஒன்றாக விளங்குது. பல சிறப்பியல்புகளை தன்னகத்தே கொண்டு ஓங்கி உயர்ந்து காணப்படுகிறது இந்த கோவில். அப்படி என்னம்மா இந்த கோவிலில் சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதோ ஒரு சிறப்பாக நம்ம பார்க்கலாமே. முதல் சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்க சிவபெருமான் கூம்பு வடிவில் நமக்கு காட்சி தருகிறார். இதுவே மிகப்பெரிய தனி சிறப்பு கொண்டது இந்த திருக்கோவில். அடுத்தது, நந்தி பகவானை தான் நீங்கள் சிவபெருமானுக்கு முன்னாடி எல்லா கோவிலையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே ஆமையும் இருக்கிறதாம். இந்த ஆமை இருப்பது நமக்கு எதை தெரியுமா உணர்த்துகிறது? சிவன் கோவிலுக்கு சிவபெருமானை அவசரப்படாமல் பொறுமையா வழிபடுங்க அப்படின்னு சொல்றதா இங்க ஐதீகம். அடுத்தது, இங்க இருக்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, கோவில் முன்னாடி 2 தூண் இருக்கு. அதுக்கு நடுவுல மிகப்பெரிய போர்த்துகீசிய மணி கட்டப்பட்டிருக்கு. ஏன் போர்த்துகீசிய மணி அங்க காணப்படுகிறதுனா, அந்த காலத்துல போர்த்துகீசியர்களோட இங்க இருந்தவங்க போய் சண்டை போட்டு அவங்கள வெற்றி பெற்று அங்கேருந்து வரும்போது அந்த போர்த்துகீச மணியவே வெற்றி சின்னமாக கொண்டு இங்கே இறைவனுக்கு காணிக்கையாக அதை கட்டிருக்காங்க. அதனால தான் இந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த போர்த்துகீசிய மணி கட்டப்பட்டிருக்கு. அடுத்து அவங்க கொண்டு வரும்போதே 2 மணியாக கொண்டு வந்தாங்க. ஒன்று இந்த பீமாசங்கர் கோவில்லையும், மற்றொன்றை மேனோ வாலி சிவன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கான் கிருஷ்ணா நதிக்கரையில். அந்த கோவிலுக்கும் அங்கே வெற்றி பெற்று வந்த மன்னர்கள் அங்கே அர்ப்பணிச்சிட்டாங்க. அடுத்தது, இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு என்ன சொல்றதுன்னா, அந்த காலத்தில் கும்பகர்ணன் இருந்தான் இல்லையா, ராவணனுடைய தம்பி. அந்த தம்பிக்கும் அரக்கி ஒருத்தி இருந்தா, கற்கப்பின். அவங்க இருவருக்கும் ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் பீமன். கும்பகர்ணனின் மகன் பீமன்ற அரக்கன் என்ன பண்றான், தன்னுடைய அப்பா, பெரியப்பா, சொந்தக்காரங்க எல்லாரையும் கொன்னது யாரு? இந்த ராமர் என்ற ராஜா தானே. அப்போ இந்த உலகத்துல ராஜான்னு இருக்கிறதால தானே நம்மள மாதிரி அரக்கர்கள் எல்லாம் சண்டை போட்டு கொள்றாங்க. அப்போ இந்த ராஜாங்களை யாரையும் நாம விட்டு வைக்க கூடாது. அவங்க எல்லாரையும் சிறைபிடித்து துன்புறுத்தணும். அவங்க உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது. உயிரை எடுக்காம எந்த வகையிலெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் அவங்களுக்கு உடம்புக்கும் மனசுக்கும் கொடுக்கணுன்ற பிளான் பண்ணி எல்லார் கூடயும் போர் புரிந்து சிறைபிடிக்கணுன்ற திட்டம் போடுறான். ஆனால் எல்லார் கூடயும் போய் சண்டை போட்டு கூட்டு வர முடியுமா? ஏன்னா வலிமை பத்தாது. ஒவ்வொரு ராஜா கிட்டேயும் அவ்வளோ படைகள்லாம் இருக்கும் இல்லையா. உடனே என்ன திட்டம் தீட்டுறான், குறுக்கு திட்டம்னா, பிரம்மாவை நோக்கி தவம் பண்றான். தவம் பண்ணி பிரம்மா சந்தோஷம் அடைஞ்சு, உனக்கு என்னப்பா வேணும்னு அந்த அரக்கனை கேட்கும்போது, எனக்கு 3 மடங்கு வலிமை கொடுங்க அப்படின்னு வரமா வாங்கிடுறான். தன்னிகர் இல்லாத இவ்வளவு பலம் பெற்றதும் அவனுக்கு கர்வம் அதிகமாயிடுது. இப்போ என்ன பண்றான், எல்லா மன்னர்களையும் போர்ல வெற்றி கொண்டு சிறைபிடித்து கூட்டிட்டு வச்சுட்டு எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். இந்த வரிசையில காமேஸ்வரன்ற ஒரு மன்னரும் தோத்து போய் இவங்கிட்ட வந்துடுறாரு. அவரையும் சிறையில் அடைச்சிடுறாங்க. ஆனா எல்லா ராஜாக்களும் போல இந்த காமேஸ்வர ராஜா கிடையாது. ஏன்னா இவர் சிறந்த சிவபக்தர். இவர் தினமும் சிவபூஜை செய்யாம அந்த நாளையே தொடங்க மாட்டார். அப்படி இருக்க இந்த சிவபக்தரையும் கொண்டு தன்னோட சிறையில் அடைக்கிறான். தினமும் அந்த ராஜாவும் சிவபூஜை பண்றாரு. இவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய கைதிகள் எல்லாம் கொடுமைப்படுத்துறதுக்காக தினமும் ரவுண்ட்ஸ் வரான்ல. அப்போ பார்த்தா தினமும் இந்த ராஜா பூஜை பண்றதை பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் மனசுல பயம் வருது. இந்த மாதிரி இவன் தினமும் சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருந்தான்னா சிவபெருமான் நம்மள கொன்னுடுவாரே, அதனால இவனை சிவபூஜை செய்யாதடான்னு சொல்லணும்னு சொல்லி ராஜாவை போய் மிரட்டுறான். நான் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன், உனக்கு கொடுமையெல்லாம் செய்வேன், அதிகமான வலியை கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்றான். சிவபூஜை பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ராஜா என்ன சொல்றாரு, நீ அசுரனே, நீ என்ன வேணா என்ன செஞ்சுக்கோ, ஆனா என்னுடைய சிவ வழிபாட்டை மட்டும் உன்னால தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே இருக்காரு. உடனே இவனுக்கும் என்ன பண்றான், சிவலிங்கம் இருந்தாதானே நீ பூஜை பண்ணுவ, இப்ப என்ன பண்றேன் பாருன்னு தன்னுடைய வாளை எடுத்து சிவலிங்கத்தை 2ஆ உடைக்க போறான். அப்போ என்ன ஆகுது, சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி விடுகிறார். தோன்றி பீமனுக்கும் சிவபெருமானுக்கும் கடும் யுத்தம் நடக்குது. இறுதியில பீமனை ஈஸ்வரன் சங்கரித்து விடுகிறார். இந்த அரசனின் வேண்டுகோளின்படியே இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, இதே கோயில்ல அமர்ந்து எல்லாருக்கும் காட்சி தர ஆரம்பிச்சிடுறாரு.
பீமனை சங்கரித்ததால தான் இவருக்கு வந்து பீம சங்கர் அப்படின்ற திருநாமம் உண்டாயிற்று அப்படின்னும் புராணம் சொல்றது. இந்த ஜோதிர்லிங்க சிறப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அடுத்த பகுதியில் அடுத்த ஜோதிர்லிங்கத்தின் சிறப்பை பார்க்கலாம். நன்றி. சிவ சிவ. ஓம் நம சிவாய.